இங்கே நிப்பாட்டேன். சரி ஓகே ஓகே. வரம் தந்த வரம் தாவரம், அது தழைக்க தழைக்க வளருவார்கள் யாவரும். வார வாரம் நம்ம விவசாயம் சம்மந்தப்பட்டது, மற்றபடி கைத்தொழில் சம்மந்தப்பட்டவர்களை பற்றி பார்த்து பேட்டி எடுத்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது, பல வேலைகளுக்கு சென்று எதிலும் அவருக்கு மனம் திருப்தி இல்லாமல் கடைசியில் விவசாயத்துறையை தேர்ந்தெடுத்து அதில் சிறப்பான முறையில் வழிநடத்தி இன்றைக்கி 10 ஆடுகளை வச்சு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. நம்ம அவரை தான் சந்திக்க போகிறோம். இப்போவே உங்களை நீங்கள் ஒரு கெஸ் பண்ணியிருப்பீங்க. நான் இவ்வளோ நேரம் சொன்னதுனால அவர் தான் நம்ம இந்த ஆட்டுக்கெல்லாம் சொந்தக்காரர் முருகன். பாட்டு வாங்க, நாம் கரெக்டாக இப்போ அவரை தான் வந்து சந்திக்கிறோம். முருகன் இவர் தான். வணக்கம் மிஸ்டர் முருகன். வணக்கம். ஆடு வச்சு மேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளோ நாளாக அந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் இப்போ 2 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னால் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க? இதுக்கு முன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி பல தொழிலுக்கு போய் ஒரு திருப்தி இல்லாமல் இயலாமை ஆகி இப்போ வந்து இங்கே நிற்கிறேன். சரி, இந்த ஆடு மேய்ஞ்சிட்டு இருக்கு அங்கே பாருங்க. அந்த கருவ முள், இந்த அதுக்கு தீவனமே இதுதானா? அதுக்கு தீவனமே அந்த ஆடு கருவ முள் சாப்பிட்றது தானே? புல்லு எல்லாமே சாப்பிடுமா? வெயிலில் அவதிக்கீரை போட்டிருக்கேன். சரி, வீட்டில் உள்ள அவதிக்கீரை போடுவோம். இந்த மாதிரி அதுக்கு பிரியமான உணவுலாம் இருக்குது. அதுக்கு பிரியமான உணவு. ஆமாம். சீவம்புல்லையே நல்லா சாப்பிடுது அந்த ஆட்டுக்குட்டிகள் எல்லாத்தையும். நீங்கள் எது கிடைச்சாலும் சாப்பிடும். வெள்ளாடு பார்த்தீங்களா? வெள்ளாடு நஞ்சினே 4 ரூபா தீங்கன்னு சொல்லுவாங்க. விஷத்தன்மையாக இருந்தாலும் அதே 4 ரூபா தீங்கும். அதனால் வெள்ளாட்டங்கறி சாப்பிடுறது ரொம்ப குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் வெள்ளாட்டங்கறி கறி வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக. மற்றபடி இந்த ஆடுகளில் செனை ஆடு எப்படி, ஆணாடு எப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஆணாடு ஆமாம், கேட்டா எப்படி? இங்கே பாருங்க, நம்ம வேற இங்கே வாங்க மிஸ்டர் கோமதி. இந்த ஆட்டுக்குட்டியை பார்த்தீங்கன்னா இது சென்னை ஆடா கெடாவா? கெடா. இது குட்டி ஆடு அப்படி தானே? சரி, 4 மாத குட்டி. 4 மாத குட்டி. ரைட்டு. அது சென்னை ஆடு. ஆமாம். ஓ சரி. இது ஒரு சராசரியாக எவ்வளவு நாளையில் இந்த ஆட்டுக்குட்டி வளரும்? சராசரி நல்லா 2 குட்டி போட்டுச்சுன்னா ஒரு 7-8 மாதத்தில் நல்லா ஒரு 10,000 12,000 அளவுக்கு வளர்ந்துடும். சரி. 3 குட்டி போட்டுச்சுன்னா 1 வருஷம் ஆனாலும் 6,000 5,000 அளவுக்கு தான் வளரும். ஆமாம். நம்ம அதை போடுற தீவனத்தை விட அது கட்டாது. கண்டிப்பாக. 3 குட்டி போடுறதால திசைக்கு வச்சிருக்கக்கூடாது. நல்லா கறிக்கறி வெட்டி. இந்த பல்லாடுங்கிறாங்களே, அது 5 குட்டி 6 குட்டி போடுங்க, அது எப்படி? ஆமாம், அது போடும். அது நல்லா அது ஏற அந்த அளவுக்கு எடுக்கும். இருந்தாலும் வளர்ச்சி அது ஸ்பீடாக இருக்காது. பாருங்க, இந்த கருவ முள்ளுலாம் அழகாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு இந்த சென்னையாடு. ஆமாம். நம்ம இதான் நல்லா பாருங்க. இதான் 2 மாத இதான் குட்டி போட்டது. 3 மாதத்தில் குட்டி போடும். 3 மாதத்தில் இது தாய் தன்மை அடைஞ்சது. ஒரு 1 மாதத்தில் பெண்மைக்கான தன்மையை அது அடைய போது பாருங்க. இதுதான் பொட்டாடு சென்னையாடு. பாருங்க, அது முள்ளுலாம் அந்த முள்ளு மரத்தூளை கடிக்குது. அதெல்லாம் ஒழிஞ்சாதா? அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. அதுக்கான பல் அமைப்புகள்லாம் அப்படி தான் இருக்குது. இயற்கையோட அமைப்பு அப்படித்தான். ஆமாம். சரி, இவ்வளவு நேரமும் எங்களுக்கு சில தெரியாத கருத்துக்களை சொன்னதுக்காக நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு வயலும் வாழ்வு நிகழ்ச்சியில் ஆபரகாமை சந்திப்போம். தம்பி ஆபரகம் அடுத்து செம்பரியாடு 10 ஆடு வாங்கி வளர்க்க போறாரு. நம்ம செம்பரியாடுக்கு அவருக்கு ரொம்ப தூரம்லாம் கிடையாது. நம்ம அதுக்கு அந்த இது ரெடி போட்டுக்கலாம். காங்கிரீட் அந்த ஜோலியே ஆகாது. 10 ஆடு வாங்கி வளர்த்து வாழ்க்கையில ஜெயிச்சு அவரு ஆட்டை கொண்டு பல சக்சஸ் கொடுத்தாரு. சிமெண்ட் போட்டுதானே நீ இப்பவுமே அவனை கொண்டு நீ